நாகா மைதா இருக்குது, நாகா ரவை இருக்குது, ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். 1/2 டம்ளர் ரவை, 1/2 டம்ளர் மைதா, 1/2 டம்ளர் ஜீனி, 3 ஒரே ஒரு வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு மாவை நல்லா கரைச்சி வைக்கணும். கரைச்சி வைக்கணும் மீன்ஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு கணக்கில் இருக்கக்கூடாது, தோசை மாவை விட கெட்டியாக இருக்கணும். அதாவது பஜ்ஜிக்கு போடுற பதம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த மாவு காமிக்கிறேன். அந்த மாவை வந்து நல்லா கலந்து கிட்டத்தட்ட பாருங்கள், நான் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இப்படி இருக்கணும், உங்களுக்கு எடுத்து ஊற்றுறாப்பில் இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. எல்லாம் கலந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வெறும் பணியார சட்டியை போட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு குழியிலையும் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் நெய்யை விட்டு இந்த பணியாரத்தை போட்டு எடுத்துட வேண்டியது தான். இதை போல் சிம்பிளஸ்ட்டு பண்ணுறாப்புல டிஷ்ஷு உலகத்துலேயே வேறு எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். வெளியே வச்சு சாப்பிட்டா 15 days சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா கிட்டத்தட்ட 1 month சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்புறம் அவனில் சூடு பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.